நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில வைத்த ஆசீர்வாதத்தை நீ இழப்பாய். கர்த்தருடைய சமூகத்தை தேட முடியாதபடி செஞ்சிரும். நீ ஆண்டவரை விட்டு நீ எதை தேடினாலும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தை விட்டு நீ எதை தேடினாலும் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது இந்த மாதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இந்த வசனத்தில் we can see 4 things. 4 விஷயத்தை பார்க்கலாம். முதலாவது, அவர் நம்மை வழி நடத்துவார். இரண்டாவது, நம்மை திருப்தி ஆக்குவார். மூன்றாவது, நம்மை பலப்படுத்துவார். நான்காவது, நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 4 ஆசீர்வாதங்கள் நாம் சுதந்திரிக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம், தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். இரண்டாம் விஷயம், நீதிக்குரிய காரியங்களை செய்கிற நபராக நாம் இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாம் காரியம், இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் மூன்றாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும். கர்த்தர் நம்மை வழிநடத்தி திருப்தியாக்கி நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் மூன்றாவது, அந்த அதே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். மூன்றாவது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். வாட் ஆர் வி சீக்கிங்? நாம் எதை தேடுகிறோம்? அநேகர் நிம்மதியை தேடுறாங்க, அநேகர் சந்தோஷத்தை தேடுகிறார்கள், அநேகர் பணத்தை தேடுறாங்க, அநேகர் உறவுகளை தேடுகிறார்கள். நீங்கள் எதை தேடணுமோ அதை நீங்கள் தேடக்கூடியவர்களாக இருந்தா, நீங்கள் எதை தேடணும்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அது உங்களை தேடி வரும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமாக இந்த நாளிலே நாம் வாசிப்போம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நாம் எதை தேடுகிறோம்? அல்லேலூயா. ஆண்டவரை தேடும்போது தேவ வல்லமையை தேடும். தேவ வல்லமை அப்படின்னா என்ன? ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும், இந்த சோதனையிலிருந்து நான் மீண்டு கடந்து வரணும். ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்துங்க. இந்த வியாதி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, இந்த பண கஷ்டம் என்னை கீழே தள்ளுது, என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பலத்தினாலே உம்முடைய வல்லமையை கொண்டு ஆண்டவரே நீர் எனக்குள்ளாய் கடந்து வாருங்க. ஆண்டவரே நீர் எனக்குள்ளாய் கடந்து வாருங்க. உம்முடைய வல்லமை எனக்குள்ளாய் கடந்து வரட்டும். இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த சூழலிருந்து நான் வெளியே வரணும். நீரே எனக்கு துணையாய் நில்லுங்க என்று கர்த்தரை தேடி கர்த்தரை நாடி எந்த ஒரு கிறிஸ்தவன் கடந்து வருகிறானோ அந்த கிறிஸ்தவனை கர்த்தர் விடுதலை செய்கிறார், அந்த கிறிஸ்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அந்த கிறிஸ்தவனை கர்த்தர் துணையாக நின்று அவன் திருப்தி அடையும்படியாக கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. வசனம் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை என்ன செய்யுங்க? நித்தமும் தேடுங்கள். எல்லா நேரமும் தேடு, எல்லா நாளும் தேடு, எல்லா நொடியும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள். ஆண்டவரை தேட தேட கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கடந்து வர வர அவன் எதை தேடணும்னு நினைக்கிறானோ அதை தேடக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு வரவே வராது. அல்லேலூயா. He gives peace. அவனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் அவன் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். யாக்கோபின் புஸ்தகத்தில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் யாக்கோபின் புஸ்தகத்துல 8ஆம் வசனத்தை பாருங்களேன். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே,
உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? சேருங்கள். ஆண்டவரிடத்துல சேருங்க. அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கம் க்ளோசர் டு காட். இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்துல கடந்து வாருங்க. ஆண்டவரிடத்துல கடந்து வந்தா அவர் நம்மிடமாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் நம்மிடமாய் என்ன செய்யறாரு? அவர் கடந்து வருகிறார். உங்கள் கைகளை என்ன செய்யுங்க? சுத்திகரியுங்க. இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இரு மனம் இருந்தது, அதாவது ஆண்டவரும் வேண்டும் உலகமும் வேண்டும். ஆண்டவரும் வேணும் உலகமும் வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையும் வேண்டும், மற்ற வார்த்தைகளும் வேண்டும். ரெண்டு விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தா அது அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அப்போ அவன் வந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடக்கூடிய நிலை வரவே வராது. அல்லேலூயா, ஆமென். இது எப்படி நடக்கும்? ஆண்டவரிடத்துல எப்படி சேர முடியும்? எப்படி கரங்களை சுத்திகரிக்க முடியும்? எப்படி ஆண்டவர் நம்மிடமாய் கடந்து வருவார்? This is done only by faith. இது விசுவாசத்தினால தான் முடியும். என்ன விசுவாசம்? என் நிலை இவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமா கர்த்தர் ஒரு நாள் என் சிறையிருப்பை மாற்றுவார். எனக்கு எவ்வளவுதான் போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், அவமானங்கள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். அவர் எது செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நல்லதுக்காக தான் செய்வார். அதான் விசுவாசம். அல்லேலூயா. எப்படி ஆண்டவரிடத்துல சேர முடியும்? விசுவாசிச்சா ஆண்டவரிடத்துல சேர முடியும். When you have a proper knowledge of Christ, இந்த கிறிஸ்துவை குறித்த ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னா, இந்த இயேசுவை குறித்த ஒரு ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை அவனால் செய்ய முடியும். அல்லேலூயா, ஆமென். What are we seeking? நாம் எதை தேடுகிறோம்? நாம் எதை தேடுகிறோம்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் முடிய பார்க்கலாம். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதா இருந்தது. எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்யாமல் இஸ்ரவேலின் ராஜாக்கள் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனையும் முதலாய் தீக்கடக்க பண்ணினான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். ஆகாஸ் ராஜா. ஆகாஸ் அப்படின்னா யாவே ஹாஸ் ஹெல்ட். யாவே ஹாஸ் ஹெல்ட். யாவே அப்படின்னா ஆண்டவர் பிடித்தார் என்று அர்த்தம். ஆண்டவர் பிடித்தார் என்று அர்த்தம். இந்த ஆகாஸ் ராஜா, அவனை போல ஒரு மோசமான ராஜா யாருமே இல்லை. ஆகாப் ராஜாவை விட மிகவும் கொடூரமான ஒரு ராஜா வந்து இந்த ஆகாஸ் ராஜா. இந்த யெகூ அவன் எதெல்லாம் வந்து அவன் விளக்கினானோ, எந்தெந்த பாகாலின் கோட்டைகளை, பாகாலின் விக்கிரகங்களை எதெல்லாம் அவன் உடைத்து தகர்த்து போட்டானோ அவைகளெல்லாம் திரும்ப இவன் கொண்டு வந்தான். அல்லேலூயா. இதற்கு முன்பாக இருந்த அந்த ராஜா யெகூ அவன் எதெல்லாம் பிசாசின் கோட்டைகளை அழித்தானோ திரும்பவும் அதை வந்து உயிர்ப்பித்தான், திரும்பவும் அதை உருவாக்கினான். யாரு? இந்த ஆகாஸ் ராஜா. இவனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு இந்த ஆகாஸுக்கு. முதல்ல வந்து யாவே ஹாஸ் ஹெல்ட், கர்த்தர் பிடித்தார் என்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இன்னொன்று இருக்கு, இதனுடைய அர்த்தம் பொசஷன் ஆஃப் ஜெஹோவா. அப்படின்னா கர்த்தர் அவனுடைய சொத்து என்று அர்த்தம் இல்ல, கர்த்தர் அவனுடைய இடம் என்று அர்த்தம். பொசஷன் ஆஃப் ஜெஹோவா. ஆனா இதுல என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவராகிய கர்த்தர் இவனுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு விரோதமாய் கடந்து வரும்போது, ஆண்டவருக்கு விரோதமான ஒவ்வொரு காரியங்களும் இவன் செய்யும் போது, கர்த்தரை தேடாதபடி வேற காரியங்களை அவன் தேடும் போது அவனை ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி அவனை விட்டு கடந்து போனார். அது பரிசுத்த வேதத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கோபாக்கினை அவன் மீது கடந்து வந்தது. நீங்க அதே அதிகாரத்துல நீங்க வந்து 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய பார்க்கலாம் வேகமாக. அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரெத்சீன் ஏலாத்தை திரும்ப சீரியரோட
சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினான். சீரியர் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்தில் குடியிருக்கிறார்கள். ஆகாஸ் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசரிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரிய ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசிரியாவின் ராஜாவுக்கு அவன் காணிக்கையாக அவன் அனுப்பினான். இருக்கிறது எல்லாத்தையும் சுரண்டி அவன் கொடுத்தான். கர்த்தருடைய சமூகத்தை தேடாமல் இருக்கும்போது எது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும் என்று நமக்கே தெரியாது. அல்லேலூயா. எல்லாத்தையும் சுரண்டி அடுத்தவர்களுக்கு மற்ற காரியத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அதுதான் இந்த ராஜாவுக்கு நடந்தது. பொல்லாத ஒரு ராஜா, மிகவும் மோசமான ஒரு ராஜா. இவன் என்ன செய்தான்? கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்தான். ஆண்டவரை தேடாதபடி மற்ற காரியங்களை அவன் தேடினான். அவனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அவன் இழந்தான். எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அவைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். என் பிரியமான தேவஜனமே, வாட் ஆர் வி சீக்கிங்? நம்ம எதை தேடுறோம்? பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை தேடுறோமா? இல்லை இந்த ஆண்டவரை தேடுறோமா? தெய்வ சமூகத்தை தேடுகிறோமா? இல்லை எதை தேடுகிறோம்? எதை தேடணுமோ அதை தேடினாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவரையும் கர்த்தருடைய சமூகத்தையும் பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையும் தேடினா அது நமக்கு ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு எதை தேடினாலும் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே கரங்களை விட்டு நம்ம இடத்திலிருந்து கடந்து போகும்படியான ஒரு நிலை கடந்து வரும். நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய பாருங்களேன். வேகமாக நாம் பார்க்கலாம். அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்கள் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆசா அப்படின்னா விடுதலை என்று அர்த்தம். ஆசா அப்படின்னா விடுதலை, அது ஆங்கிலத்தில் ஹீலர். ஆசா அப்படின்னா ஹீலர். இந்த ஆசா என்ன செஞ்சாரு? தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை அவன் செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை என்ன செஞ்சாரு? மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது, சமாதானமா இருந்தது. கர்த்தரை தேடுனா சமாதானம் கடந்து வரும். கர்த்தரை தேடுனா ஞானம் கடந்து வரும். கர்த்தரை தேடுனா ஆண்டவர் அந்த இடத்துல வாசம் செய்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாரு? இளைப்பாறுதலை கொடுத்தார். கர்த்தரை தேடினா இளைப்பாறுதல் வரும். அல்லேலூயா. கர்த்தரை தேடினா நமக்கு விரோதமாக எழும்புகிறது எல்லாமே தானாக அடங்கி போகும்படியாக கர்த்தர் செய்வார். கர்த்தரை தேடினா பட்டணங்கள், புதிதாய் கட்டக்கூடிய அநேக காரியங்கள், புதிதாய் உருவாக்கக்கூடிய அநேக காரியங்கள் கடந்து வரும். எப்போ? கர்த்தரை தேடினா. ஆனா கர்த்தரை தேடாம வேற காரியத்தை தேடினா இருக்கிறது எல்லாம் கையை விட்டு போயிடும். அல்லேலூயா. இருக்கிறது கை விட்டு போயிடும். அவன் இந்த 7வது வசனத்தை பாருங்க. இந்த ஆசா சொல்றான், அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. அல்லேலூயா. புதிய புதிய காரியங்கள் உருவாக்கப்பட்டது. கர்த்தரை தேடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவேற்படும். அல்லேலூயா.
புதிய புதிய காரியம் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, நீங்கள் பல வருஷங்களாக நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம், ஐயோ இந்த காரியம் நான் எப்படியாவது நான் செஞ்சால் நல்லா இருக்கும், இந்த காரியங்கள் என்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், என்னுடைய நிலையை இது உயர்த்தும், எனக்கு ஒரு 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 நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும் என்று பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான யோசனைகளோடு பல வருஷங்களாக நீங்கள் அதற்காக காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்ன வரைக்கும் எதுவுமே நடக்கலை. ஆசை இருக்குது, யோசனை இருக்கிறது, அதற்குரிய ஜெபமும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் அது எந்த ஒரு காரியங்களும் மெட்டீரியலைஸ் ஆகலை, இன்னும் நடக்கலை. லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. கர்த்தரை நித்தமும் தேடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா புதிய புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பும்படியாக, வரும்படியாக அதற்குரிய வழி வாசல்களை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் திறந்தா அது யாராலையும் எவராலையும் எப்படியும் அதை தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம், இதோ உனக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன், திறந்த வாசலை நான் வைக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்றாரு, வாசிங்க அந்த வசனத்தை. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. திறந்த வாசல். திறந்த வாசல் அப்படின்னா ஆசீர்வாதம் அர்த்தம். திறந்த வாசல் அப்படின்னா சமாதானம் அர்த்தம். திறந்த வாசல் புதிய புது வெஞ்சர்ஸ், அதாவது புதுசாக உருவாக்கக்கூடிய காரியங்கள். அதை நான் உங்களுக்கு சொன்னேன். நிறைய காரியங்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய யோசனைகளில், திட்டங்களில் நீங்கள் அதற்காக நீங்கள் ஜபிச்சு கொண்டு இருக்கலாம், கை வச்சு ஜபிச்சிருக்கலாம், நீங்கள் மனசில் ஜபிச்சிருக்கலாம், யோசித்திருக்கலாம், பல நாட்கள் நீங்கள் உபவாசிருக்கலாம். லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. நித்தமும் கர்த்தர் எதிர்பார்ப்பதை போல, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வோம், நம்ம எதிர்பார்ப்பதை போல ஆண்டவரை தேடுகிறோம். அது நெவர் எவர் எவர் இட் வில் ஒர்க் அவுட். நீங்கள் எதிர்பார்ப்பதை போல கர்த்தரை தேடுனா ஒரு நாளும் அது அந்த இடத்துல நடக்கவே நடக்காது. அதுக்கு அந்த 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 ஆசையாக தான் இருக்கும். அந்த ஆசை உங்களுக்கு முன்பாக அது உருவாகி வராது. எப்போ தான் வரும் அப்படின்னா, கர்த்தர் எதிர்பார்ப்பதை போல நீங்கள் தேடும் போது அப்போ உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். அல்லேலூயா. இங்கே அந்த ஆசா ராஜா ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில் அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக, புதுசாக உருவாக்கலாம். அதற்குரிய வழி வாசல்கள் ஆண்டவர் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்தா எல்லாமே தானா வரும். பணம் தானா வரும், ஞானம் தானா வரும், அதற்குரிய ஆட்கள் நமக்கு கொடுப்பாங்க, அதற்குரிய காரியங்கள் வாய்க்கும்படியான நேரம் எல்லாமே, சரீரத்தில் பலன் எல்லாமே நமக்கு கையில் அவைகள் சுதந்திரிக்கும்படியாக, கையிலெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தரை தேடக்கூடிய நபராய் நாம் இருக்கணும். வாட் ஆர் யூ சீக்கிங்? எதை நீ தேடுகிறாய்? எதை நீ தேடுகிறாய்? 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை பார்க்கலாம். 11ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய வேகமாக பார்க்கலாம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் அவன் ஆசை வைத்தான். இவன் தேடுறது வேற ஏதோ ஒன்று. அல்லேலூயா. யாரு தேடினது? கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன், கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்குரிய ராஜாவாய் இருக்கக்கூடியவன். அவன் என்ன செஞ்சான்? அவன் வேற ஒரு காரியத்தை தேடினான். ஆரம்பத்தில் கர்த்தரை தேடினான், ஆனால் நாட்கள் போக 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 வேற ஒரு காரியத்தை அவன் தேடினான். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இப்படிதான். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக, முழுமையுமாக ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் நாட்கள் போக போக, வருஷம் ஆக ஆக ஆக
அவனுடைய எண்ணங்கள் வேற ஒன்று தேடுது, அவன் யோசனை வேற ஒன்று தேடுது, அவனுடைய புத்தி வேற ஒன்று தேடுது, அவனுடைய இருதயம் வேற ஒன்று தேடுது, கடைசியில் எல்லாமே வேற ஒன்று தேடுது. இதுதான் சாலமனுடைய வாழ்க்கையில, சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. ஆரம்பம் நல்லா இருந்தது, ஆனால் அவனுடைய முடிவு மிகவும் மோசமாக இருந்தது. ஆரம்பம் கர்த்தரை தேடக்கூடியவனாக மற்றவர்களையும் தேட வைத்தவனாக இருந்தவன் இந்த சாலமோன். ஆனால் இப்போ என்ன நடந்தது? இவன் கர்த்தர் எதை தேடக்கூடாது என்று சொன்னாரோ அதை தேடக்கூடிய நிலைக்குள்ளாக இவனுடைய வாழ்க்கை கடந்து வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் இவங்கெல்லாம் யாருன்னா லோத்துனுடைய வம்சத்தில் இருக்கிறவங்க, ஏசாவின் வம்சத்தில் இருக்கிறவங்க. யாரு? லோத்துனுடைய வம்சத்தில் இருக்கிறவங்க, ஏசாவின் வம்சத்தில் இருக்கிறவங்க. இவர்களை அவன் விவாகம் செய்தான். கர்த்தர் அருவருக்கக்கூடிய நபராக இவன் மாறினான். யாரெல்லாம் கர்த்தர் ஒதுக்கி வைத்தாரோ, யாரெல்லாம் கர்த்தர் அவர்களை விலக்கி வைத்தாரோ, எதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாரோ அவைகளெல்லாம் எனக்கு வேண்டும் என்று அதை தேடி தனக்குள்ளாக அவன் கொண்டு வைத்தான். கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னதை ஒரு கிறிஸ்தவன் அவன் தனக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்டவனுடைய வாழ்க்கையிலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விலக்கி வைப்பார். கர்த்தர் அந்த இடத்துல இருந்து அவர் விலகும்படியாக அவர் கடந்து போவார். லிசன், நல்ல கவனமாக கேளுங்க என் பிரியமான தேவஜனமே. எதை ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னதை எதை நம்மக்கிட்ட கொண்டு நாம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. இதுதான் சாலமோன் செய்தான். கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கினதை அவன் தனக்கு வேண்டும் என்று தன்னிடமாய் அவன் கொண்டு சேர்த்து கொண்டான். 2வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. எவர்கள்? இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? யாரெல்லாம் சொன்னோம்? மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியர், அந்நிய ஜாதிகள் எல்லாம். இவங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அவர்கள் நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் என்ன செய்யக்கூடாது? பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமா என்ன செய்வாங்க? தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். எதை தேடி, எதன் மீது ஆசை வைத்து, எதன் மீது ஐக்கியமாய் இருக்கிறோம்? அல்லேலூயா. லிசன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அநேகர் சொல்லுவாங்க, ஐயா நான் எல்லாம் கர்த்தர் சொல்வதை போல செய்கிறேன், ஆனால் என்னால் இந்த சீரியல் மாத்திரம் என்னால் பார்க்காம இருக்க முடியல. என்னது? சீரியல் மாத்திரம் என்னால் பார்க்காம இருக்க முடியல. ஒரு கடந்த ஒரு 3-4 மாதம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த வருஷத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த கணவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சொல்கிறார், ப்ரேயரு, குடும்ப ப்ரேயருக்கு நான் இப்போ தான் வேலையை விட்டு வந்தேன், நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் இப்போ வெளியே போகணும் ஒரு மீட்டிங்க்காக. நான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் மீட்டிங்கு போகணுன்றேன். ஆனால் என்னோடய மனைவி சொல்கிறேன், சீரியல் டைம் ஆகிடுச்சு, நான் சீரியல் பார்க்கணும், நீ வேணால் ஜோம் பண்ணிட்டு போ, நான் வேணால் அப்புறமா ஜோம் பண்ணிக்கிறேன்றா. ஐயா இது எப்படிங்க ஐயா கரெக்டு? இது எப்படிங்க ஐயா கரெக்டு? நீங்கள் தயவு செய்து அவங்கள இடத்துல கேளுங்க. எப்படி இருக்கு பாருங்க. சீரியல் என்ன ஆயிடுச்சு? அது முக்கியமாயிடுச்சு. ஆண்டவர் என்ன ஆயிட்டாரு? அப்புறமா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். நான் ஜெபம் பண்ண போறேன், ஆனா எப்போ? எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ ஜெபம் பண்ணுவேன். நான் ஆண்டவரை விடலை, ஆண்டவரை நான் கையில தான் வச்சிருக்கிறேன். ஆனா என் காரியத்தெல்லாம் நான் முடிச்சுட்டு, என்னுடைய நேரத்தெல்லாம் நான் கொடுத்துட்டு, மற்றதுக்கு என் விருப்பத்தெல்லாம் செய்து விட்டு, அதுக்கு பிற்பாடு நான் ஆண்டவரை நான் தேடுகிறேன். அதான் சொன்னேன், உங்க விருப்பத்தின்படி நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களா, இல்லை கர்த்தர் எதிர்பார்ப்பதை போல ஆண்டவரை தேடுகிறீர்களா? எது கர்த்தர் எதிர்பார்ப்பதை போல நீங்க ஆண்டவரை தேடினாதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏதோ ஊறுகாவை போல ஆண்டவரை தொட்டுட்டு, இல்லை ஒரு சாம்பாரில் கருவேப்பிள்ளையை கடைசியாக போடுவதை போல சும்மா ஆண்டவரும் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. இருக்கிற ஆசீர்வாதம் இழக்கக்கூடிய நிலை தான் வரும். அல்லேலூயா, ஆமென். இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் மிகவும் வருத்தமான ஒரு விஷயம் பாருங்களேன். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கல் ஆகாது.
அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். என்ன பண்ணுவாங்க? இருதயத்தை அவர்கள் விக்கிரகம், அநேகருக்கு சீரியல் விக்கிரகமாக இருக்குது. அல்லேலூயா. அநேகருக்கு உலகம் விக்கிரகமாக இருக்கு. அநேகருக்கு வேலை விக்கிரகமாக இருக்குது. பல விஷயங்கள் அவர்கள் விக்கிரகமாக இருக்கிறது. மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டு, ஆண்டவர் லாஸ்ட்டு. மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டு, ஆண்டவர் லாஸ்ட்டு. எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு நேரம் இருக்குது. ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கறதுக்கு மாத்திரம் நம்மளுக்கு நேரம் இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு டயர்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், அதனால் நான் படுத்துக்கிறேன். நீங்கள் ஏன் என்னை டயர்டாக என்ன பண்ணிட்டீங்க பாருங்கள். நீங்கள் ஏன் எனக்கு டயர்டாக கொடுத்துட்டீங்க? எப்படியெல்லாம் மனிதர்கள் அவர்கள் பேசுகிறார்கள் பாருங்கள். நீங்கள் ஏன் எனக்கு டயர்டாக கொடுத்துட்டீங்க? எனக்கு டயர்டாகிடுச்சு, அதனால் நாளைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், நாளைக்கு இந்த காரியத்தை நான் செய்கிறேன், நாளைக்கு நான் வேதம் வாசிக்கிறேன். என் பிரியமான தேவஜனமே, ஒருபோதும் என்றைக்குமே உனக்கு ஆசீர்வாதம் வராது. இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ இழந்து கொண்டு இருக்கிறாய். உனக்கே தெரியல, உனக்கே தெரியாமல் நீ ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிற. அது எப்படி ஆசீர்வாதம் போகுதுன்னு தெரியல. எப்படி போகுது? நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக போகுது, நம்முடைய எண்ணங்கள் மூலமாக போகுது, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் மூலமாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், சாலமன் என்ன செஞ்சானா, அவர் ஐக்கியமாக இருந்தான். யாரோட ஐக்கியமாக இருக்கிறோம்? எதில் ஐக்கியமாக இருக்கிறோம்? எண்ணத்தில் ஐக்கியமாக இருக்கிறோம்? அது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானம் செய்யும். 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார். அவனுடைய இருதயத்தை என்ன செஞ்சாங்களா? வழுவி போக பண்ண. யார்? பெரிய ஞானவான் தான், பெரிய அறிவாளி. அவனை போல அறிவு யாருக்குமே இல்லை. அவனுக்கு இருக்கிற ஞானத்தை போல யாருக்குமே இல்லைன்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவனுடைய இருதயத்தை என்ன செஞ்சாங்க? அவன் இருதயத்தை புரட்டிட்டாங்க. என்ன புரட்டினாங்க? ஆண்டவருக்கு நேராக இருந்த இருதயம் ஆண்டவரை விட்டு வேற பக்கம் திருப்பும்படியாக செய்தார்கள். எப்போ? கர்த்தரை தேடாம வேற எதை தேடினாலும் உன்னுடைய இருதயம் நீ எதை தேடுறியோ அது தன் பக்கமாய் அது இழுத்து கொண்டு போயிடும். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். நீ வேலையை தேடுறியா? நல்லா கனமா கேளு. நீ வேலையை தேடுறியா? அது உன்னை கர்த்தரிடத்துலேருந்து அப்படியே இழுத்துட்டு போயிடும். இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய். நீ பணத்தை தேடுறியா? கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில வைத்த ஆசீர்வாதத்தை நீ இழப்பாய். கர்த்தருடைய சமூகத்தை தேட முடியாதபடி செஞ்சிரும். நீ ஆண்டவரை விட்டு நீ எதை தேடினாலும், நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீ எதை தேடினாலும், பரிசுத்த தேவனுடைய வார்த்தை விட்டு நீ எதை தேடினாலும் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. வாட் ஆர் யூ சர்ச்சிங்? எதை தேடுகிறாய்? அல்லேலூயா. ஆமென். நேரமுள்ள நான் வேகமாக பிடிக்கிறேன். The consequences of not seeking God. ஆண்டவரை தேடாதபடி இருந்தா என்னென்ன விளைவுகள் வரும்? கர்த்தரை தேடாமல் இருந்தா என்னென்ன விளைவுகள் வரும்? ஆண்டவர் நம்மை கைவிடுவார். ஆண்டவர் நம்மை கைவிடுவார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தாங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தரை தேடாம வேற எதை தேடினாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கைவிட்டுட்டா அதே போல ஒரு வேதனையான, அதே போல ஒரு மோசமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் முழுமையுமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவ்வளவு வேதனையான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். நேரம் இல்லை, அதனால் நான் அதை வாசிக்கலை. நீங்கள் அப்புறமா நீங்கள் வீட்டிற்கு நீங்கள் சென்று நீங்கள் வாசிக்கலாம். 23ஆம் வசனம் முடிய நீங்கள் அப்புறமா நீங்கள் போய் நீங்கள் வாசிக்கலாம்.